students, today we are going to see the statistics. So statistics பத்தி நம்ம பார்க்க போறோம். So statistics அப்படிங்கும்போது statisticsனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். Statistics is a study of the collection, analysis, interpretation, presentation and organization of numerical data. ஸோ ஒரு கொடுத்துருக்கிற நமக்கு கிடைச்ச டேட்டாஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறது, அந்த டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறது, அதில் நம்மளால் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த கேல்குலேஷன் பார்ட் ஃபுல்லாகவே என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த கேல்குலேட் பண்ண வேல்யூஸு, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இதை வச்சு எவ்வளோ மென், எவ்வளோ ஃபீமேல், எவ்வளோ சில்ட்ரன்ஸ், இது எல்லாமே கேல்குலேட் பண்ணுறாங்களே. ஸோ இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டான்னு ரெண்டாக பிரியப்படுது. ஓகே, the data is divided into grouped data and ungrouped data. So what is grouped data? Grouped dataனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஒரு கிளாஸஸாக இப்போ 0 to 10, 10 to 20, ஸோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து குரூப்டு டேட்டா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஃபோடைய வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸோடைய வேல்யூ 0 to 10, ஃப்ரீக்வன்சி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10 to 20 ஃப்ரீக்வன்சி வந்து 10, 10 to 20 ஃப்ரீக்வன்சி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 15, ஸோ 20 to 30 ஃப்ரீக்வன்சி 20. ஸோ இந்த மாதிரி நம்மளால் கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து என்னென்னா குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ குரூப்டு டேட்டா அப்படின்றது இட் கேன் பி ஆர்கனைஸ்ட் இன்டூ கிளாஸஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் குரூப்டு டேட்டா. நெக்ஸ்ட் அன்குரூப்டு டேட்டா. அன்குரூப் டேட்டான்றது என்ன? திஸ் கெனாட் பி ஆர்கனைஸ்டு. ஸோ ஆர்கனைஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து வேல்யூஸ் மட்டும், எக்ஸோடைய வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோடைய வேல்யூஸ் 5, 10, 15, 20, 25. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 25, 30, 40. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அதுதான் நம்ம வந்து என்னென்னா அன்குரூப்டு டேட்டா. ஃப்ரீக்வன்சி எஃப் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் எக்ஸோடைய வேல்யூ மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். குரூப்டில் எக்ஸ் அண்ட் எஃப் ரெண்டுமே இருக்கும். இது கிளாஸ் இன்டர்வல்ஸோடு இருக்கும். ஸோ அதுதான் குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மீன். ஸோ மீன்னா என்ன? இட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் அண்ட் இட் இஸ் கேல்குலேட்டட் பை டிவைடிங் த சம் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் by the total number of numbers or observation. ஸோ மீன் அப்படின்றது என்ன? மீன் இஸ் நத்திங் பட், ஒரு சிங்கிள் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா மீன் இஸ் நத்திங் பட் கேல்குலேட்டிங் த ஆவரேஜ். ஸோ மீன் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இதுதான் மீனுடைய ஜென்ரல் ஃபார்முலா. மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த மீன் எப்படி நம்ம குரூப்டு டேட்டா, அன்குரூப் டேட்டா, டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் calculate இப்போ நம்ம அன்குரூப்டு டேட்டாவுக்கு மீன் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். find the mean of 1, 2, 3, 4. ஸோ அன்குரூப் டேட்டானா என்ன சொன்னேன்? ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ, செட் ஆஃப் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், எஃப் இருக்காது. ஸோ இப்போது இந்த மீன் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இதுதான் வந்து என்னென்னா டோட்டலாக ஃபுல் கான்செப்டும் இதை பேஸ் பண்ணி தான் லை ஆகும். ஓகே, ஸோ ஃபுல் சாப்டரும் இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸை மீனுக்கு குரூப்டு, அன்குரூப்டு, டிஸ்கிரீட்டில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம போகலாம். ஸோ ஃபைண்ட் த மீன் ஆஃப் 1, 2, 3, 4. ஸோ ஒரு அன்குரூப்டு டேட்டாவுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மீன் இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ்ஐ டிவைடட் பை என். ஸோ எக்ஸ்ஐ அப்படின்றது இந்த டோட்டல் எக்ஸ் வேல்யூஸ். ஸோ இது எல்லாமே சமேஷன் என்ன இருக்கும்? எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1 + 2 + 3 + 4 டிவைடட் பை என். என்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டோட்டலாக 4. ஸோ 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10, 10 by 4. So 10 by 4 is nothing but 2 2s are 2 5s are. So 5 by 2 is nothing but 2.5. So for ungrouped data, the formula for calculating mean is summation x by n. What is the formula for grouped data? So group dataவுக்கு இப்போது எக்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி மீன் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஃபார்முலா வந்து சமேஷன் எக்ஸ்ஐ டிவைடட் பை என். இப்போ எக்ஸ் வேல்யூ ஆஸ் வெல் அஸ் எஃப் வேல்யூ ரெண்டு வேல்யூஸையும் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்ட்ரோல் இல்லாமல் எக்ஸ் வேல்யூ, எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மீன் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ
next f value. So just write down the values of x: 10, 20, 30, 40. Frequencies f value is 20, 40, 60, 80. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா சமேஷன் xi. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். இதில் மீன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா x bar is equal to summation fi xi divided by summation fi. ஸோ x bar is equal to summation fi xi divided by summation fi. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேல்யூஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ fi xi எனக்கு வேணும். ஸோ அதனால் fx நான் கால்குலேட் பண்ணிடுறேன். ஸோ fx கால்குலேட் பண்ணும்போது fi xi கால்குலேட் பண்ணும்போது 10 into 20 it is 200. 20 into 40, 2 4s are 8, 2 zeros. 6 3s are 18, 2 zeros. Next 4 8s are 32, 4 8s are 32, 2 zeros. Next இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி வைக்கிறோம். 0 0 10 18 20 balance 2 2 3 3 plus 3 6 6000. Summation f calculate பண்றோம். 0 6 12 20 200. Now x bar is equal to summation fi xi. So summation fi xi, what answer we got? 6000 divided by 200. So 2 zeros cancel out on 2 ones are 2 30s are. So x bar is equal to 30. So we found the value of mean. So thus we obtained the value of mean. Concept புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அது எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ எக்ஸ் எஃப் ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்றத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் குரூப்டு டேட்டாக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிளாஸ் இன்டர்வல்ஸ் வச்சு எப்படி நம்ம மீன் கால்குலேட். இப்போ கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இதோட மீன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மீன் கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட், இன்னொன்று ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், நெக்ஸ்ட்டு அசியூம்டு மீன் மெத்தட். ஸோ இந்த சம் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சம்மை வச்சு டைரக்ட் மெத்தடில், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸோ மூணுத்துலேயும் நான் இந்த சம்மை சால்வ் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தட் எடுத்துக்கோங்க. ஸோ டைரக்ட் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தாங்க, the same summation x bar is equal to summation fi xi divided by summation fi. ஸோ the same formula தான். ஸோ இப்போ ஆனால் இங்கே வந்து என்னென்னா எக்ஸ் வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லை. இப்போ ப்ரீவியஸ் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ இருந்தது, கிளாஸ் இன்டர்வல்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் வேல்யூ இருந்தது. ஸோ எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டோம். ஆனால் இந்த சம்மில் வந்து அந்த மாதிரி கிடையாது, கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் இருக்கு இல்லையா. ஸோ 0 to 10. ஸோ 0 to 10 கிளாஸ் இன்டர்வல் லோயர் மார்க்ஸ் ப்ளஸ் அப்பர் மார்க்ஸ் டிவைடட் பை 2. ஸோ இது நம்ம 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். ஸோ 0 plus 10 10, 10 by 2 5, 10 plus 20 30, 30 by 2 15, 20 plus 30 50, 50 by 2 25, 30 to 40. So 30 plus 40 70, 70 by 2 35. So x value calculate பண்ணியாச்சு. இப்போ fi xi calculate பண்ணுவோம். So 20 into 5 it is 100. Next 15 into 10 into 15 150. 25 into 5 125. 35 into 4 4 5s are 20, balance 2 4 3s are 12 13 14 140. ஸோ இப்போது சமேஷன் எஃப்ஐயும் சமேஷன் எஃப்ஐஎக்ஸையும் ஆட் பண்ணுறோம். எதுக்காக? ஏன்னா ஃபார்முலா என்ன? சமேஷன் எஃப்ஐஎக்ஸ்ஐ டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ. ஸோ சமேஷன் எஃப்ஐஎக்ஸ்ஐ கால்குலேட் பண்ணோம். ஸோ 5 6 6 plus 5 11 1 2 3 4 5 5 1 5. சமேஷன் எஃப்ஐ வந்து என்ன? 20 30 35 39. ஸோ x bar is equal to summation fi xi divided by summation fi. So this is equal to summation fi xi value 515 divided by 39.
ஸோ இப்போது டிவைட் பண்ணும். இதில் என்னென்ன லாட் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் இருக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். கேல்குலேஷன் பார்ட் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வந்துடும். ஸோ கேல்குலேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ 39 1s are 39. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா ஸோ திஸ் 4 11 2 1. நெக்ஸ்ட்டு 39 into 3 times 3 9s are 27, balance 2 11 111 117. So 1 15 15 8. So keep a point 0. 39 2s are 2 9s are 18, balance 1 2 3s are 6 7 78. So when we subtract we get 2. Okay, so 13.2 we stop with 1 digit. So இன்னும் 2 digits கூட நம்ம போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நான் இங்கே 1 digit வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணுறேன். 13.2. ஸோ எக்ஸ் பாரோட ஆன்சர் 13.2 by using direct method. இப்போ இதே சம் assumed mean மெத்தடும் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணி எப்படி கேல்குலேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் assumed mean மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சம் த சேம் சம்மை எப்படி assumed mean மெத்தட் யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு xi கால்குலேட் பண்ணுவோம். ஸோ xi வந்து என்ன, ஜஸ்ட் நத்திங் பட் த மிட் வேல்யூ. ஸோ த சேம் 0 + 10 is 10, 10/2 is 5. So 5, 10 + 20 is 30, 30 divided by 2 15. The same 25, then 35. ஸோ இப்போ assumed mean மெத்தட் அப்படின்னு வரும்போது இந்த x வரைக்கும் நான் கேல்குலேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்றதை எழுதிடுறேன். ஃபார்முலா என்னன்னா x bar is equal to a plus summation fi di divided by summation fi. ஸோ ஏன்றது தான் என்னன்னா assumed mean மெத்தட், assumed mean அப்படின்றது. ஸோ assumed mean அப்படின்றது, ஸோ இப்போ இங்கே இந்த 4 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஏதாவது மிடில் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ இதில் வந்து 4 என்ட்ரிஸ் இருக்குது. 4 என்ட்ரிஸ் அப்படின்னு வரும்போது ஒன்று இதையோ இல்லை இதையோ நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் நம்ம இந்த செகண்ட் வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதே 5 வேல்யூஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக மிடில் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஆனால் இங்கே வந்து 4 இருக்கிறதால இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வேல்யூ, ஸோ நான் இதில் கீழே இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் assumed mean ஏன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபார்முலா படி என்னென்னா a plus summation fi di. ஏ என்னன்றது, ஏ வந்து என்ன, assumed mean a, கேபிட்டல் ஏ அப்படின்றது assumed mean எடுத்தாச்சு. இப்போ di இருக்கு இல்லையா, ஸோ di எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா di இஸ் நத்திங் பட் xi மைனஸ் ஏஐ, xi மைனஸ் ஏ, xi மைனஸ் ஏ, இதுதான் என்ன di. ஸோ அப்போது ஒவ்வொரு வேல்யூஸையும் 25 கூட நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். எக்ஸோடைய ஒவ்வொரு வேல்யூஸையும் 25 கூட நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 5 மைனஸ் 25 மைனஸ் 20. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மைனஸ் 25 அப்படின்னு வரும்போது எது பெரிய நம்பர், 25. 25 சைன் என்ன, மைனஸ். ஸோ அதனால தான் மைனஸ் 20. நெக்ஸ்ட் 15 மைனஸ் 25 மைனஸ் 10. 25 மைனஸ் 25 0. 35 மைனஸ் 25 10. ஸோ டிஐ என்னன்றதை கேல்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் fi di. ஸோ fi di அப்படிங்கும்போது எஃப்ஐயும் டிஐயும் மல்டிப்ளை பண்ணும். 20 into minus 20. ஸோ 20 into minus 20 minus 400. 10 into minus 10 minus 100. 5 into 0 0. 4 into 10 40. ஸோ இப்போது இந்த வேல்யூ கேல்குலேட் பண்ணுறேன். ஏன் இந்த வேல்யூ ஆட் பண்ணும், ஃபார்முலா என்ன, a ப்ளஸ் சமேஷன் fi di டிவைடட் பை சமேஷன் fi. ஸோ fi di அப்படின்னு வரும்போது இந்த வேல்யூ சமேஷன்றதால இந்த வேல்யூ, அதே மாதிரி சமேஷன் f. ஸோ இந்த டோட்டல் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம உட்காந்து ஆட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. டிஏ எக்ஸ்ஐ இதோட டோட்டலாக கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஃபார்முலாவுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டெப் போடணும். ஓகே, ஸோ a ப்ளஸ் சமேஷன் fi di டிவைடட் பை சமேஷன் fi. ஸோ இப்போது 0, ஓகே, மைனஸ் 400 மைனஸ் 100 மைனஸ் 500. மைனஸ் 500லேருந்து 40 போயிடுச்சுன்னா மைனஸ் 460. நெக்ஸ்ட் fi கேல்குலேட் பண்ணால் 20 30 39. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ என்ன 25 ப்ளஸ் சமேஷன் fi di என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, மைனஸ் 460 டிவைடட் பை fi வந்து 39. ஸோ 25 மைனஸ் 460 divided by 39. So 460 39 divide பண்ணலாம். 13.21. பார்த்தீங்களா? Okay, so we are getting the same value. So both in direct method, that is direct method, indirect method as well as in assumed mean method, we are getting the same answer. Next we are going to do the same sum by using the step deviation method.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் ஸோ கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. எக்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலா என்னன்றதை பார்க்கலாம். ஸ்டெப் டிவியேஷன் என்ன ஃபார்முலா? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்ஐ யூஐ டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ இன்டூ ஹெச். ஸோ இதுதான் ஃபார்முலா. டோட்டலாக 3 செட் ஆஃப் ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ட் மெத்தட் சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சமேஷன் எஃப். செகண்ட் ஒன் வந்து assumed mean method a plus summation fi di divided by summation fi. Third formula step deviation method a plus summation fi ui divided by summation fi into h. So இப்போ first x என்னன்றதை calculate பண்ணிடலாம். So x என்ன as usual the middle value. So 5 10 to 20 15 25 35. நெக்ஸ்ட் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம்? ஸோ இந்த 4 வேல்யூஸில் மிட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2. ஸோ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். எதுக்காக? அசியூம்டு மீன். அசியூம்டு மீன் வந்து d இஸ் ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ. xi மைனஸ் ஏ. ஸோ ஏ அப்படின்றது இந்த அசியூம்டு மீன். ஸோ அசியூம்டு மீன் இங்கே என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்? 25. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸையும் 25 கூட சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 5 மைனஸ் 25 மைனஸ் 20. 15 மைனஸ் 25 மைனஸ் 10. 25 minus 25 0. 35 minus 25 10. So d என்னன்றதை நம்ம calculate பண்ணிட்டோம். Next ui. ui is equal to di divided by h. So ஒவ்வொரு di valuesையும் h ஆல நம்ம வந்து divide பண்ணணும். So h minus 20 divided by h. h அப்படின்றது என்ன? hன்றது இந்த class interval உடைய width, அந்த size. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக ஒரே வேல்யூஸ் தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். ஸோ டிவைட் பை 10. ஸோ இட் இஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட் மைனஸ் 10 டிவைட் பை 10. இட் இஸ் மைனஸ் 1. 0 by 10 ஈக்குவல் டு 0. 10 by 10 இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணுவோம்? யூஐஎஃப்ஐ. ஸோ எஃப்ஐயையும் யூஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 20 இன்டூ மைனஸ் 2. ஸோ இட் இஸ் மைனஸ் 40. 10 into minus 1 minus 10. 5 zeros are 0. 4 ones are 4. ஸோ திரும்பவும் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். கேல்குலேஷன் பார்ட்டில் தான் நமக்கு மிஸ்டேக்ஸ் அதிகமாக வரும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாப்டர் ஈஸி. மெயின் கேல்குலேஷனில் தான் மொத்த மார்க்ஸ், கேல்குலேஷனில் தான் மார்க்ஸ் அடங்கியிருக்கு. ஸோ கேல்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கேல்குலேஷன்ஸ் பார்ட் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணுங்கள். So minus 40 minus 10 minus 50 minus 50 plus 4 it is minus 46. So இப்போ value substitute பண்ணலாம். x bar is equal to a. a என்றது assumed mean is 25 plus summation fi ui it is minus 46. summation fi இதை calculate பண்ணுவோம். இது 39 into h value is 10. So 25 plus into minus is minus 40 into 10 460. 460 divided by 39. Already நம்ம 460 divided by 39 calculation பண்ணிருக்கோம். Already நம்ம previous assumed mean methodல the same step கிடைச்சிருக்கு. 460 divided by 39 solve பண்ணும்போது 11.79 கிடைச்சிருக்கு. ஸோ அதை நான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ளை பண்ணுறேன். 25 minus 11.79. ஸோ 25 minus 11.79 subtract பண்ணும்போது we'll be getting 4. So we will be getting 13.21. So எல்லா மெத்தட்ஸ்லையும் ஒரே டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் தான் கிடைக்குது. ஸோ மோர் ஆர் லெஸ் சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்குமே தவிர ஆன்சர் 3 மெத்தட்லேயும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதோட மீன் கான்செப்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீடியன் அண்ட் மோடு. ஸோ மீடியனில் எப்படி குரூப்டு அண்ட் அன்குரூப்டு பார்க்கலாம், அதே மாதிரி மோட்லேயும் குரூப்டு அண்ட் அன்குரூப்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.